சரி, நான் ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போறேன். போயிட்டு என்னுடைய பர்சனல் ப்ராப்ளம் எல்லாம் நான் அவங்க கிட்ட எப்படி ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு விஷயத்த கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சைக்காலஜிஸ்டுடைய பேசிக் ஒர்க் எத்திக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கண்டிப்பா 100% கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ணணும். ஸோ நீங்க ஒரு விஷயம் அவங்கள நம்பி அவங்க கிட்ட சொல்றீங்கன்னா, நீங்க ஒரு தப்பே பண்ணியிருந்தாலுமே உங்க மேல எந்த விதமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம நீங்க சொல்ற விஷயத்த வேற யாருக்கிட்டையும் டிஸ்க்ளோஸும் பண்ணாம அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி அவங்க மெயின்டைன் பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலிங் செஷனுங்கும் போது சைக்காலஜிஸ்ட் கூட அந்த கிளைண்ட் மட்டும்தான் அந்த ரூம்குள்ள இருப்பாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் சைக்காலஜிஸ்டா இருந்தாங்கன்னா ஒரு சின்ன குழந்தைக்கு கவுன்சிலிங் பண்ணும்போது கூட அவங்களோட பேரண்ட்ஸ் கூட ரூம்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த குழந்தைகிட்ட அவங்க தனிமையில தான் பேசுவாங்க. அப்பதான் அந்த குழந்தையோடைய உண்மையான பிரச்சனை என்னங்கிறத அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும்.